எத்தனாயிரம் அடி? 6000 அடினா நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க எல்லாரும் சொல்லுங்க, நல்ல கையை தட்டி மியூசிக்க தம்பி போடுவான். அந்த நேரத்தில் நீதிமானுடைய பேர் தனி கொடுக்கும், நீதிமானுடைய பேர் தனி கொடுக்கும், நீதிமானாக தனி கொடுக்கும், தனி கொடுக்கும், தனி கொடுக்கும், தனி கொடுக்கும், தனி கொடுக்கும், தனி கொடுக்கும். அல்லேலூயா. உங்க வேறு என் வேறு நீதிமான். நம்ம என்னெல்லாம் இந்த இடத்துல விதைக்கிறோமோ, இந்த தேவ சன்னிதானத்தில் விதைக்கிறோமோ, இந்த பலிபீடத்தில் விதைக்கிறோமோ, இந்த சர்ச்சில் விதைக்கிறோமோ, அவைகளெல்லாம் கனி கொடுக்குமே தவிர ஒரு நாள் வீணா போகாது. அல்லேலூயா. நீதிமானோ நெருக்கத்திலிருந்து நீக்கப்படுவான். அல்லேலூயா. நீதிமான் இதிலிருந்து உன்னை எப்படியெல்லாம் நெருக்கணும்னு சாத்தான் நினைச்சான ராத்திரியெல்லாம் உட்கார்ந்து யோபு போல ஓட்டை எடுத்துக்கிட்டு ட்ரக்கன்னு தூங்க விடாமத படிக்கி ட்ரக்குன்னு சொரிஞ்சிக்கிட்டே இருந்த உன்னை, உன் தூக்கத்தை கெடுத்த, உன் நெருக்கத்தை கெடுத்த உன்னை தேவன் என்ன பண்றாருன்னா அதுல இருந்து விடுதலை பண்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இதுல மட்டும் இல்லையா, எல்லா விதத்துல இருந்தும் கர்த்தர் என்ன பண்றாரு. நானும் என் மனைவி நேற்று ஒன்னா படுத்திருந்தோம். அவளும் காலை சுரிஞ்சிக்கிட்டு இருக்கா, நானும் காலை சுரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். அவளும் கையை சுரிஞ்சிக்கிட்டு இருக்கா, நானும் கையை சுரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். அவள் என்ன பார்க்க, நான் அவளை பார்க்க. அவட்ட சொன்னேன், நம்ம ஜெபத்துக்கு யாரோ ராத்திரி நாளைக்கு வராங்க, சொரிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் இந்த சொரியல் நம்மை பார்த்து பேசுகிறது. உங்ககிட்ட அவங்க வராங்க, அவங்க நெருக்கத்தில் இருந்து விடுதலை பெற போறாங்க. நம்ம நீதிமான் பார்த்தீங்களா, நம்மக்கிட்ட வருகிற நெருக்கம் நம்மக்கிட்ட வராத அலறி அடித்து ஓடுமா. எப்படி போடுமா? அப்புறம் நான் காலைல 4 மணிக்கு எஞ்சி அடுத்த ரூமில் உட்காந்து ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன். என் வீட்டம்மா எந்திரிச்சிட்டு வந்துட்டு சரியாகவே ராத்திரி தூங்கலை. சரி இப்போ போய் தூங்கிக்கோ. அல்லேலூயா. நெருக்கத்தில் இருந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு? விடுதலையை தர்றார். அல்லேலூயா. ஆமென். நீதிமானுடைய சந்ததியோ விடுவிக்கப்படுகிறது. சொல்லுங்க, நீதிமானுடைய சந்ததி பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, எல்லா விதத்தில் இருந்து நீதிமானுடைய சந்ததி விடுவிக்கப்படுகிறது. நீதிமானுடைய சந்ததி விடுவிக்கப்படுகிறது. நீதிமானுடைய சந்ததி விடுவிக்கப்படுகிறது. ஒரு பிள்ளை விடுவிக்கப்படுகிறார், ஒரு மகன் விடுவிக்கப்படுகிறார். எல்லா விதத்திலும் பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, குடியில இருந்து, விக்கிரக ஆராதனையில் இருந்து, பிள்ளை சூரியத்தில் இருந்து, எல்லா விதத்திலும் வியாதியில இருந்து, வறுமையில இருந்து, கரிசுரத்தில் இருந்து, பலவீனத்தில் இருந்து விடுதலை. நீதிமானுடைய பிள்ளைகள் விடுதலை. நீதிமானுடைய பிள்ளைகள் விடுதலை. நீதிமானுடைய பிள்ளைகள் விடுதலை. ஒரு வேலை ஒரு அடங்காப்புறாரியை கட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு என் பையன் விடுதலை பெறாமல் இருக்கிறான்னு நினைக்கிற தகப்பனுக்கு நான் சொல்கிறேன், உன் பிள்ளை விடுதலை பெற்றுட்டாயா? ஆமாம். ஒரு வேலை ஒரு அடங்காப்புறாரனை ஒரு குடியாரனை கட்டிட்டு வந்து என் பிள்ளை சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிற உன்னை பார்த்து சொல்கிறேன், உன் பிள்ளை விடுதலை பெற்றுட்டா, விடுதலை பெற்றுட்டா, விடுதலை பெற்றுட்டா, விடுதலை பெற்றுட்டா.
உன்னுடைய பிள்ளை எப்படியா எல்லாத்துலேருந்து விடுதலை பெறுவானா. உன் பிள்ளை உன்னை காட்டில்